வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் நம்ம ராமானுஜர் சரிதம் அதில் 2வது பாகத்தை பார்த்தோம். ஒரு ஆவலால் முதல்ல ஆரம்பித்த பொழுது 1 மணி நேரம் கூட சொல்லியிருக்கேன். மணி ஆகிறதே தெரியாது. அது ஒரு ஆவல், எல்லாருக்கும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஆவலால். அப்புறம்தான் 1 மணி நேரங்கிறது ரொம்ப சிரமம் எல்லாருக்கும் போல் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் எல்லாம் குறைக்க பாகங்கள் ஜாஸ்தியாச்சு. இப்போல்லாம் 12 நிமிஷத்துக்கு மேலே சொல்கிறது இல்லைங்கிற மாதிரி இப்பொழுதுதான் முடிவெடுத்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அதனால் ராமானுஜர் மட்டும் கொஞ்சம் நேரம் தான் ஒரு வாரமுமே எடுக்கும். ஆனால் இந்த வாரம் 1 மணி நேரம் வரைக்கும் இல்லாமல் பாகம் 3 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். போன வாரம் நம்ம ராமானுஜர் தனக்கு நல்ல ஒரு குரு கிடைக்காமல் போனது, அதுக்கப்புறம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டது, அப்புறம் பெரிய நம்பிகளை தன்னுடைய வீட்டு மாடியிலேயே குடி வைத்து அவரோட படித்தது, இப்படி பல விஷயங்கள் அவருக்கு கிடைச்சுட்டே இருக்குது. இந்த வாரம் நம்ம புதுசாக பார்க்குறது அப்படின்னா தாசரதி அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் உள்ளங்கை குணர்ந்த நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் லிங்கம் கிடைத்து அதனால் காளஹஸ்தியில் போய் இருந்த ராமானுஜருடைய சித்தி பையன் கோவிந்தன், அவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பெரிய திருமலை நம்பி ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்த பெயர் தான் அந்த பெயர். அதுக்கப்புறம் யாதவ பிரகாசர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குருவே தன்னுடைய சிஷ்யனை கொலை செய்வாரா அப்படின்னா எந்த காலத்திலையும் எல்லாமே இருந்திருக்கு. அதனால் அந்த யாதவ பிரகாசர் என்ன ஆனார் அப்படிங்கிறத பற்றி இந்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த மொத்தத்தில் ராமானுஜருக்கு ஆள வந்தார் 5 குரு டீச்சர்ஸ், 5 பேரை அவர் ஏற்பாடு பண்ணிட்டு போனார். அந்த 5 பேரும் அவரை எப்படி அடைந்து அவருக்கு தர வேண்டியதெல்லாம் எப்படி கொடுத்தார்கள், எந்த ஒரு பவ்யமாக அவரிடத்தில் தன்னுடைய கல்வியை பகவான் ராமானுஜர் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ராமானுஜர், பகவத் ராமானுஜர் அல்லது சுவாமி ராமானுஜர் பாகம் 3 கண்டிப்பாக கேட்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.